பெண்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பாராளுமன்றத்துக்கு அருகில் அதன் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் என பல செய்திகள் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் இந்த மழை தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை குறித்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். இன்று தினம் தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மழையுடனான காலநிலை இன்றும் தொடரும் என்பதாக தலைப்பிடப்படுவதை காணலாம். அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகளுக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் ஹெவி ரெயின் லேஷஸ் சென்ட்ரல் ஹில்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். மத்திய மலைநாட்டின் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இதன் காரணமாக இந்த விமல சுரேந்திர உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் அதிகரித்து நீர் மின் உற்பத்தி மீண்டும் அதிகரித்திருப்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையும் அது தொடர்பான செய்தியினை சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் இன்று வட தமிழ்நாட்டை நோக்கி நகரும் மிக்ஜாம் புயல், இலங்கையில் மழையான காலநிலை தொடரும் என எதிர்வு கூறல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் பார்ப்போம். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள மிக்ஜாம் புயல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்தும் மழை பெய்து வருகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இவ்வாறு நாட்டில் கடந்த சில தினங்களாக நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் காரணமாக மேல் சப்ரகம்பு மற்றும் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்தோடு நேற்று கொழும்பில் பெரும்பாலான பிரதேசங்களில் பனிமூற்றம் போன்ற மந்தமான காலநிலை நிலவிய விடயங்களையும் சுட்டிக்காட்டி இன்று தினம் பத்திரிகைகளுடைய செய்திகள் வெளியாயிருப்பதை காலம் மிக்ஜாம் புயலானது இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கையிலிருந்து வட தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்திருக்கிறது. எனவே வடக்கு நோக்கி சென்று தெற்கு ஆந்திர பகுதியினுடைய கடலில் மையம் கொள்ளும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இந்திய வானிலை மையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள எதிர்குறலில் மிக்ஜாம் புயலானது இன்று முற்பகல் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடையே தீவிர புயலாக கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சீரற்ற வானிலை காரணமாக நாட்டினுடைய 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று தினம் அறிவிப்பொன்றை விடுத்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். இது குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி அந்த செய்திகள் வெளியாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த மிக்ஜா புயலினுடைய தாக்கம், மறைமுக தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் கடுமையான மழை பெய்து வருகிறது. எனவே மக்கள் இந்த விவகாரம் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த மழையான காலநிலையின் போது சில பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. எனவே இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகள் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்க, அதே போல வடக்கு கடல் பகுதிக்கு மீன்பிடி நடவடிக்கைகள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் நேற்று தினம் விடுக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம். எனவே வடக்கு கடல் யாழ்ப்பாணத்திலிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கான பகுதியில் இந்த சூறாவளி மையம் கொண்ட காரணத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனவே இப்போது அது நாட்டை விட்டு நகர்ந்து வருகின்ற விடயங்களை காணலாம். அதே போல நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கிறது. பதுளை, நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகை கோரலை பிரதேச பிரிவுக்கு பகுதிகளுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடா நிலை கொண்ட மிக்ஜாம் புயல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வெளியாயிருப்பதை காலம். எனவே கடல் பகுதியை பயன்படுத்துகின்ற, அதாவது வடகிழக்கு கடல் பகுதியை பயன்படுத்துகின்றவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க, அதே போல் நாட்டினுடைய 7 மாவட்டங்களாக இருக்கின்ற பதுளை, நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை, மாத்தறை ஆகிய பகுதிகளில் மண் இடிந்து விழுகின்ற, மண் சரி விடப்படுகின்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த நுவரெலியா ஹட்டன் வீதி, அதே போல நுவரெலியா கொழும்பு வீதி, நுவரெலியா ஹட்டன் கொழும்பு வீதியை பயன்படுத்துகின்றவர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். காரணம் அந்த பகுதிகளில் வீதிகள் வழுக்கல் நிலையில் காணப்படுவதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். எனவே சாரதிகள் மிகுந்த கவனமாக வாகனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த பனிமூட்டம் நிலைமை காரணமாக முன்பக்க விளக்குகளை எரிய விட்டவாறு பயணிக்க வேண்டும், வெளியில் விட்டவாறு பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த மழையான காலநிலையின் போது சாரதிகள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். அதே போல ஆறுகள், குளங்களில் குளிக்கச் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கின்ற வாகனங்கள்
தங்களுக்கிடையில் ஒவ்வொரு வாகனத்துக்கு இடையில் 50 மீட்டர் இடைவெளியை விட்டு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுக்கப்பட்டது. நேற்று தினம் அத்துறமான அறிவித்தல் பலகைகளும் காட்சிப்படுத்தப்பட்ட விடயங்களை காணலாம். கொழும்பின் சில பகுதியில் நேற்று தினம் திடீரென பெய்த மழை காரணமாக வெள்ள நீர் மூழ்கிய விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல வடக்கில் பெய்கின்ற கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல பகுதிகள் பல வீதிகள் நீரில் மூழ்கியதால் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற விடயங்கள் பாதிக்கப்பட்ட தகவல் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இந்த பல பகுதிகளில் இந்த குளக்கட்டுகள் உடைப்பெடுக்கும் நிலைமை இருந்த நிலையில் இராணுவத்தினர் அங்கு சென்று அதனை சரி செய்த விடயங்களை நாங்கள் நேற்று தினம் பார்த்திருந்தோம். எனவே இவ்வாறு பல பகுதிகளில் இந்த மழை காரணமாக பாதிப்பு இருப்பதன் காரணத்தினால் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது விடுக்கின்ற விடயத்தை காணலாம். அதே போல பொல்குள நீர்த்தேக்கத்தினுடைய 3 வான்கதவுகள் நேற்று திறக்கப்பட்டது. அதே போல நேற்று ராஜாங்க நீர்த்தேக்கத்தினுடைய 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீரில் மூழ்கின்ற பகுதிகள் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருங்கள். எனவே இவ்வாறு இருக்க இப்போது இந்த மிக்ஜா புயலானது இலங்கையை விட்டு நகர்ந்து இப்போது தமிழ்நாட்டை நோக்கி அல்லது தென்பகுதியை நோக்கி இந்தியாவினுடைய தென்பகுதியை நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக தமிழகத்தில் இப்போது கனமழை மற்றும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுவதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.